ஹாய் கைஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பைத்தான் பார்த்துருப்போம். பைத்தானில் வந்து பிஃபோர் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பார்த்துருப்போம். அப்புறம் ஒரு ஃபிஷ் பஸ் ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு லைன் சிங்கிள் லைனாக கோடிங் எழுதுவோம். கோடிங்கும் ஒன் பை ஒன்னாக தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஒன் பை ஒன்னாக தான் செக் ஆகி எக்ஸிக்யூட் ஆகும். ஒவ்வொரு லைன்லையும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, எரர் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டாப் ஆயிடும். ஸோ இங்கே நம்ம ஒவ்வொரு லைனாக எழுதி நம்ம ஒரு கோடிங்கை ரன் பண்ணுறதுக்கும் ஒரு செட் ஆஃப் திங்ஸை வந்து, அதாவது ஒரு 10 லைன் கோடிங்கை வந்து நம்ம ஒரே ஒரு பேக்கேஜ், அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள, அதாவது ஒரு பேக்கேஜுக்குள்ளே நம்ம வந்து அதை பண்ணி வச்சு அந்த பேக்கேஜை மட்டும் நம்ம ரன் பண்ணி பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது வந்து கோட் ஆப்டிமேஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து 10 லைனை எழுதி நம்ம ஒரு கோடிங் பண்ணுறதுக்கும் 10 லைனையும் ஒரு இதுக்குள்ளே வைக்கிறதுக்கும், ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு அந்த அந்த பாக்ஸ் ஆர் எனிதிங் ஒரு சம்திங் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிளாக், அந்த பிளாக்குக்குள்ள அந்த 10 லைன் கோடிங்கும் வச்சுக்கிட்டு அந்த பிளாக்கை மட்டும் நம்ம கால் பண்ணால் போதும். எப்போ நம்ம அதை ரன் பண்ணுறோமோ அந்த கோட் ரன் ஆகும். அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் ரன் ஆகும். அதான் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஃபங்க்ஷனுங்கிறது பிளாக் ஆஃப் கோட் விச் ஒன்லி ரன்ஸ் வென் இட் இஸ் கால்டு. எப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டெஃப்னு கொடுப்போம். அதாவது டிஃபைன் தான் வந்து இது வந்து கீவேர்ட். இந்த டிஎஃப்ங்கிறது இருக்குது கீவேர்ட். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நேம், மை ஃபங்க்ஷன் நேம்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட ஜென்ரல் ஃபார்மேட், சின்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, ஜென்ரல் ஃபார்மேட். இப்படி தான் நம்ம வந்து ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். டெஃப்னு நம்ம கீவேர்டு கொடுத்து, அதாவது டிஃபைன் ஏ ஃபங்க்ஷன், அதான் வந்து டெஃப்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம், அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் வெல்கம் டு ஏஏ அண்ட் எம்எல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். எப்போ நம்ம இந்த மை ஃபங்க்ஷன் நேமை நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் அவுட்புட் கிடச்சிக்கிட்டே இருக்கும். பிரிண்ட்டுங்கிறது நம்ம அவுட்புட் பார்க்குறது, நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்க்கக்கூடியது நம்ம அவுட்புட்டை டிஸ்பிளே த வேல்யூ. ஸோ இங்கே நம்ம எப்போம்லாம் நம்ம வந்து அந்த அவுட்புட் நம்ம செக் பண்ணு சொல்லும்போது இந்த மை ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். இங்கே மை அண்டர் ஸ்கோர் ஃபங்க்ஷன் அண்டர் ஸ்கோர் நேம் ஆஃப்னு இருக்குது. இதை நம்ம கால் பண்ணால் போதும். ஃபங்க்ஷன் நேமை வந்து கால் பண்ணி விட்டால் அது நமக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணும். இப்போ இதுக்குள்ள ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. இதே இதுக்குள்ள ஒரு 10 லைன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் எனிதிங் ஏதாவது நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த லாஜிக் ஃபங்க்ஷன் இருக்கும்போது எப்போல்லாம் நம்ம தேவையோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம கால் பண்ணால் போதும். அந்த கோட் ஆஃப், அதாவது இந்த பிளாக் ஆஃப் கோடு அது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதான் வந்து ஃபங்க்ஷன்னா வேற ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடு வந்து நம்ம எப்போ தேவையோ அப்போ நம்ம ரன் பண்ணும்போது அதுக்கு கால் ஆகும். அவ்வளோதான். இப்போ நான் இங்கே வந்து மை ஃபங்க்ஷன் நேம் இருக்கு. இதை நான் கால் பண்ணும்போது எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கோட் ஆப்டிமேஷனுக்கு தான் நம்ம இந்த ஃபங்க்ஷன்களை யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து டெவலப்பர்ஸ்க்கு கோட் ஆப்டிமேஷனுக்காக இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இங்கே பைத்தான்லேயும். ஸோ அதான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நம்ம எப்படின்னு பார்த்துட்டோம். ஃபங்க்ஷன்னா என்ன அதை பார்த்துட்டோம். பிளாக் ஆப்ஸ் கோட் விச் ஒன்லி ரன் வென் இட் இஸ் கால். எப்போ நம்ம எப்போ அதை ரன் பண்ணுறோம் அப்போ அது கால் ஆகும். அதோட கீவேர்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஃபங்க்ஷன். அது இப்படி தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ், நம்ம என்ன ஆர்குமெண்ட் ஆர் பேராமீட்டர் கொடுக்கணும். அதாவது நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். டெஃப்னு கீவேர்டு கொடுத்து அப்புறம் மை ஃபங்க்ஷனையும் கொடுத்து இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்களா, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம வந்து எஃப் நேம் எல் நேம் கொடுத்துருக்கிறது தான் வந்து பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தேவை ஃபர்ஸ்ட் நேம் தான் அவங்க எஃப் நேம் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் நேம் தான் எல் நேம் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரிண்ட்எஃப்குள்ள நம்ம இந்த ரெண்டு நேமையும் மெர்ஜ் பண்ணுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் நேமையும் செகண்ட் நேமையும் வந்து கன்கார்டினேட் ஆப்ரேட்டர் மூலமாக, ப்ளஸ் ஆப்ரேட்டர் மூலமாக ரெண்டையும் நம்ம இணைக்கிறோம். ஸோ இது மூலமாக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இணைக்கிறது. ஸோ இதுதான் இதோட இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எழுதியிருக்க கோடிங். கடைசியில் அந்த ஃபங்க்ஷன் நேம்ல நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். மை ஃபங்க்ஷன் நேம் ஆஃப் எனக்கு இந்த ரெண்டையும் நம்ம கொடுப்போம். நம்ம எந்த இன்புட் நமக்கு தேவையோ அந்த இன்புட்டை நம்ம கொடுத்துருப்போம். அது அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகி வரும். இங்கே ஜமீன் அக்தாருங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு நேமையும் மெர்ஜ் பண்ணி நமக்கு ஒரே நேமாக அது கொடுக்கும். இதான் அது. அப்போ திஸ் இஸ் நோ லிமிட் இன் பாசிங் த ஆர்குமெண்ட். இதுக்கு எந்த வேல்யூ பாசிங் ஆர்குமெண்ட் லிமிட் கிடையாது. அதுக்கு அடுத்தது டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது இதில் நிறைய நமக்கு டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். டேட்டா டைப்ஸ், அதில் வந்து டேட்டா இஸ் கைண்ட் ஆர் ஃபார்ம் ஆஃப் வேரியபிள் விச் இஸ் யூஸ் டு த்ரோ த ப்ரோக்ராம். நமக்கு
பேசிக்காக சொல்றது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு டேட்டா டைப்ஸ் இருக்கும். டேட்டா டைப்ஸ்னால் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுப்போம், ஒரு டெசிமல் வேல்யூ கொடுப்போம், ஒரு நேம் கொடுப்போம், ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இதை தான் டேட்டா டைப்ஸ் இந்த ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. இதை இங்கே எப்படி அதை கால் பண்ணுவாங்கன்னா, இந்த நம்பர் இதெல்லாம் வந்து இங்கே இன்ட்டுன்னு சொல்லுவாங்க, இன்டிஜர் வேல்யூ. அதை அந்த இன்டிஜர் வேல்யூ தான் இங்கே ஷார்ட்டாக இன்ட்டுன்னு கொடுத்துருவாங்க, ஐஎன்டின்னு கொடுத்துருவாங்க. அப்புறம் டெசிமல் வேல்யூஸ் தான் ப்ரோக்ராமிங்கில் ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க, சரி FLOAT ஃப்ளோட். இந்த டெசிமல் வேல்யூக்குலாம் இந்த இதில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் நான் ஃப்ளோட் 3.2 கொடுத்தா அது ஃப்ளோட்டோட வேல்யூ, டெசிமல் வேல்யூ 3.2 அப்படின்னு இருக்கும். எஸ்டிஆருங்கிறது ஸ்ட்ரிங் வேல்யூ. நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், அதாவது கேரக்டர்ஸ் லெட்டர்ஸ் கொடுக்குறோம்னா எஸ்டிஆர்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்டிஆர் நம்ம வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுப்போம். இதான் வந்து ஸ்ட்ரிங் குள்ள இது. இந்த 3 டேட்டா டைப்ஸ் தான் இப்போ நம்ம இதில் பார்க்குறது. ஸோ இதை தான் அங்கே சொல்ல வர்றது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இன் சிங்கிள் அப்ஜெக்ட். ஒரு சிங்கிள் அப்ஜெக்ட் இருக்குல்ல, அதாவது ஒரு சிங்கிள் அப்ஜெக்ட் ஆர் வேரியபிள் கூட ஒரு மல்டிபிள் டேட்டா வைக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சில லாங்குவேஜில் வந்து அரேன்னு பார்ப்போம். அரேக்குள்ளே நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வைப்போம். இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வைக்கிறது தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குது, லிஸ்ட் இருக்குது, ஸ்டாக் இருக்குது, கியூ இருக்குது, டியூபிள்ஸ் இருக்குது, செட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்ல வர்றது. இங்கே நம்ம நார்மல் மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அரேன்னு சொல்லுவோம், C++ ஆர் ஜாவா இந்த இதெல்லாம் வந்து சொல்லுவோம், ஜாவா ஸ்கிரிப்ட். இதில் இங்கே நம்ம பைத்தானில் லிஸ்ட். பைத்தான்ல அரேக்கு நம்ம யூஸ் பண்ணுறது லிஸ்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த லிஸ்ட்டில் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கும். எப்படி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டா நம்ம ஒரு 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 ஏதாவது ஒரு பொருள் வாங்க போகிறோம், அதுக்கு நம்ம வந்து ஒரு லிஸ்ட் போடுறோம், இவ்வளோ பொருள் நமக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம். அது என்ன பொருள், அங்கே ஒரு க்ரோசரி திங்ஸாக இருக்கட்டும், அது எனிதிங் எல்ஸ் நம்ம ஒரு பை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டேஷனரி திங்ஸாக இருக்குது, எதுவாவது நம்ம ஒரு லிஸ்ட் போடுவோம், இந்த பொருள் வேணும்னு. அதே மாதிரி தான் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ளே கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கும். லிஸ்ட்னாலே கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும். அதுதான் இங்கே லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த அரேயும் அதே மீனிங் தான். அந்த அரே தான் இங்கே வந்து லிஸ்ட்னு சொல்கிறாங்க. பைத்தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டுங்கிறது ஒரு அரே மாதிரி. நம்ம அதுக்குள்ள மல்டிபிள், அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வைக்கலாம். அப்புறம் ஸ்டாக் இருக்குது, கியூ இருக்குது, டியூபிள்ஸ் இருக்குது, செட் இருக்குது. நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் அண்ட் இம்யூட்டபிள் அப்ஜெக்ட்ஸ். இம்யூட்டபிள்னு சொல்லும்போது நம்ம இது வந்து சேஞ்ச் இட் ஸ்டேட்ஸ் ஆர் கண்டென்ட் இம்யூட்டபிள் அப்ஜெக்ட் கெனாட். அதாவது ஒரு மியூட்டபிள் அப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் இம்யூட்டபிள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதை தான் இங்கே சொல்ல வர்றது. இம்யூட்டபிள் அப்ஜெக்ட்னு சொல்லும்போது லிஸ்ட், செட், டிக்ஷனரி, பைட், அரே, அதான் இங்கே சொல்ல வர்றது. இம்யூட்டபிள்னு சொல்லும்போது டேட்டா டைப்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இன்ட், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம தேவைக்கு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருளை நம்மளே வந்து இப்போ நார்மலாக ஒரு பேப்பரில் லிஸ்ட் எழுதுறோம்னா நம்ம எழுதுகிற விஷயத்தை நம்ம கட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை அதை ஆட் பண்ண முடியும், எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் ஒரு மியூட்டபிள் அப்ஜெக்ட்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம என்ன தேவையோ அதை வச்சுக்கலாம். ஒரு இம்யூட்டபிள் அப்ஜெக்ட் மீன்ஸ் நம்ம பண்ண முடியாது. இண்டுங்கிறது நம்ம கொடுத்தா இண்ட் தான் நம்ம கொடுப்போம், ஃப்ளோட்டுங்கன்னா ஃப்ளோட், அப்புறம் காம்ப்ளெக்ஸ்னா காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாமே தவிர நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இந்த மியூட்டபிள் அப்ஜெக்ட் மீன்ஸ் லிஸ்ட், செட், டிக்ஷனரி, அந்த டெக்ஸ்ட், பைட், அரே. இம்யூட்டபிள் மீன்ஸ் இன்டு, ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ், ஸ்ட்ரிங், டியூபிள், ஃப்ரோசன், செட், ப்ரோசோன், செட், பைட்ஸ், இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ் தான் சொல்கிறாங்க. ப்ளஸ் அடிஷனலி மோரோவர் நமக்கு அதில் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அது நம்ம இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. நம்ம அடுத்தது ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்னு சொல்கிறது கேரக்டர்ஸ் வித்தின் டபுள் கொட்டேஷன் ஆர் சிங்கிள் கொட்டேஷன். ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் இன் பைத்தான் இஸ் கிரியேட்டட் பை த என்க்ளோசிங் சிங்கிள் கொட்டேஷன் மார்க்ஸ் ஆர் டபுள் கொட்டேஷன் மார்க். இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கேரக்டர், நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் வித்தின் சிங்கிள் கொட்டேஷன் ஆர் டபுள் கொட்டேஷன். ஸோ இதை தான் வந்து ஸ்ட்ரிங்னு மீன் பண்ணுறாங்க. மல்டிலைன் ஸ்ட்ரிங் இருக்குது. மல்டிலைன் ஸ்ட்ரிங்னு சொல்லும்போது ட்ரிபிள் கொட்டேஷன் வரும். நீங்கள் சிங்கிள் கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா டபுள் கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் கொட்டேஷன்ல ட்ரிபிள், 3 வாட்டி நம்ம வந்து டபுள் கொட்டேஷன் போட வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து மல்டி லைன் கொட்டேஷன். அதாவது நீங்கள் வந்து நிறைய சென்டென்ஸ் எழுதுறீங்க, ஹலோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், 3 வேர்டு இருக்குது. இந்த 3 வேர்டை இங்கே நீங்கள் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. அந்த 3க்காண்டி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா 3 வாட்டி நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் டபுள் கொட்டேஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதை தான் வந்து மல்டி லைன் ஸ்ட்ரிங் சொல்றாங்க. இதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஹவு டு ஆக்சஸ் த கேரக்டர் பிரசன்ட் இன் தி ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கோட இதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது எப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்டில் ஜமீன் கொடுத்துருவோம். how can you print a string ஜமீன். ஜமீனை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். அப்போ எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளை நீங்கள் ஜமீனை ஸ்ட்ரிங் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறீங்க. பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் எக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஜமீன்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ அதான். அப்புறம் இந்த ஜமீன்கிற வேல்யூ இன்டெக்ஸ் வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் இதில் இன்டெக்ஸ்
எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் ஜமீன் எக்ஸ் ஒன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு சம்ங்கிற இந்த 5 லெட்டர் இருக்கலாம். ஆனால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஜீரோ இண்டெக்ஸில், அந்த ஸ்டார்ட் வேல்யூ தான் இண்டெக்ஸிங் சொல்லுவாங்க. நம்ம வந்து எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து ஜீரோத் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 5 லெட்டரில் 5 இண்டெக்ஸ் வந்துடும். எஸ்லேருந்து SAMIM ஜமீன் 5 கேரக்டர் இருக்கலாம், 5 லெட்டர் இருக்கலாம். இந்த 5 லெட்டருங்கிறது லெட்டர் வைஸ்ல 5 இருக்கு. இதை ஒரு இண்டெக்ஸா மீன் பண்ணும்போது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து ஜீரோல இருந்து தான் ஆரம்பிக்கும். எப்பவுமே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து ஜீரோல இருந்து ஆரம்பிக்கும். அந்த 0 1 2 3 4ன்னு பார்க்கும் 5 லெட்டர் 5 நம்பர் வந்துடும். அந்த இண்டெக்ஸுக்கு வந்து 5 வேல்யூ வந்துடும். ஜீரோல இருந்து 4ன்னு சொல்லும்போது அது கவுண்டபிளா பார்க்கும்போது 5 வந்துடும். ஸோ இதை தான் எப்பவுமே. ஆனால் ஸ்டார்டிங் இண்டெக்ஸுங்கிறது உங்களுக்கு ஜீரோ, அது வந்து ஜீரோலேருந்து 4க்கு வரும். ஆனால் நீங்கள் கவுண்ட் ஒன், அதாவது கவுண்ட் பைன்னு பார்க்கும்போது 5 வேல்யூ தான் வரும். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணுறது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, X1ன்னு சொன்னால் அதோட வேல்யூ X2னா M, XSனா 0 வேல்யூ. ஸோ அதான். அது இல்லாமல் நெகட்டிவ் இண்டெக்ஸ்லையும் எடுத்திருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த நெகட்டிவ் வழிங்க எடுக்கிறத பேக் இண்டெக்ஸ்னு சொல்கிறாங்க. நெகட்டிவ் வழி எப்படி எடுக்குன்னா பேக் ரிவல்ஸ்லேருந்து எடுக்கும். அப்படி எடுக்கும்போது இந்த இண்டெக்ஸ் வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்காது. எப்படி நம்ம பின்னாடி இந்த மொத்தம் எத்தனை 5 இருக்குதுன்னா அது -5 -4 -3 -2 -1 தான் வரும். அது வந்து ஜீரோ அதில் போய் முடியாது. 5 லெட்டர் இருக்குன்னா 5க்கு -5 -4 -3 இந்த பேக் இண்டெக்ஸிங் இப்படி தான் வரும். ஃப்ரண்ட் இண்டெக்ஸிங் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதை பார்த்துக்கணும். அடுத்தது கன்கேடினேட் டூ ஸ்ட்ரிங். இந்த 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணது தான் கன்கேடினேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு எந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர். இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாதான் ரெண்டு நம்ம வந்து ஆட் பண்ண முடியும், அதாவது மெர்ஜ் பண்ண முடியும். இங்கே ஏங்கிற சம்ங்கிற ஒரு டேட்டா, பி அக்டருங்கிற ஒரு டேட்டா இருக்கு. இப்போ நான் பிரிண்ட் பண்றேன், A பிளஸ் சிங்கிள் கோட்டேஷன் கொடுத்து பிளஸ் B இப்படி கொடுக்குறேன். அப்போ இங்கே ரெண்டுலையுமே இருக்குது. எனக்கு A வேல்யூயும் நீ சேர்த்து நீ B வேல்யூயும் சேர்த்து இதை நீ ஒன்னாக்கு, அதாவது கன்கார்டினேட் பண்ணு அப்படி சொல்லும்போது ஜமீன் அக்டங்கிற இது வந்து டேட்டா பிரிண்ட் ஆகும். ஸோ இது ஒரு டைப். அதுக்கப்புறம் இங்கே ஒரே வேல்யூ தான் இருக்கு. ஜமீன் A = ஜமீன் இருக்கு, ஜமீன் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். லூப்ல இருக்கு A = ஜமீன் இருக்குது. இங்கே ஃபார் C இன் A பிரிண்ட் Cன்னு இருக்குது. இங்கே ஏவோட வேல்யூ வந்து இங்கே சியில் வந்து ஸ்டோர் ஆகி இங்கே ஜமீம் அதே தான் பிரிண்ட் ஆகும். இங்கே வந்து A = ஜமீம் பிரிண்ட் லென்த் ஆஃப் ஏன்னு இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 5 பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து சமீம் ஏயோட லென்த் கண்டுபிடிக்கணும்னா ஜமீம் அந்த ஏயோட இதில் வந்து இருக்கிறது சமீம்ங்கிற டேட்டா வேல்யூ இருக்குது. அந்த ஜமீனுக்கு எத்தனை லென்த், அதாவது எத்தனை லெட்டர் இருக்குன்னா 5 இருக்குது. இதுதான் வந்து ஜமீன் ஜமீன் லென்த் ஆஃப் ஏன்னு சொல்லுது. ஸோ இதுதான் வேல்யூ. இனி லூப்பிங் ஏ ஸ்ட்ரிங். ஒரு ஏங்கிற வேரியபிள், அதாவது ஏங்கிற ஒரு டேட்டாவுக்கு நம்ம ஜமீன் ஒரு இதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதாவது ஏக்கு ஜமீன்ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த ஜமீன்ல 5 கேரக்டர் இருக்கு. இதை நம்ம லூப்ல எடுத்தா ஃபார் சி இன் ஏ கொடுத்தா அந்த கீவேர்டு, இது வந்து இன்கிற கீவேர்டு பிரிண்ட் சீன் கொடுக்கும்போது நம்ம அதோட இது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். எத்தனை லெட்டர் இருக்குதோ நம்ம இங்கிலீஷ் சொல்லும்போது அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி தான் லென்த். இது லூப்பிங்கில் கொடுக்கும் 5 இது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஃபைண்ட் லென்த் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு லென்த் ஆஃப் ஏன்னு சொல்லும் போது உங்களுக்கு 5 பிரிண்ட் ஆகும். யூசிங் கீவேர்ட் இன் ஃபர்ஸ்ட் சப்ஸ்ட்ரிங் பிரசன்ட் இன் த ஸ்ட்ரிங் ஆர் நாட். இது ஏ இன் சமீம் சொல்றது இன்கிற கீவேர்ட். இது சேம் கேன் பி இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் இஃப் எல்ஸ் யூசிங் தட் ஆர் நாட். நம்ம இது வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்லைஸ் இருக்குது. ஸ்லைஸ்ன்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து கட் பண்ணுறது. கெட்டிங் a ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பை யூசிங் ரேஞ்ச். எந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் டு எண்ட் ரேஞ்சிங் சொல்லும்போது ஒரு ஸ்டார்ட் பொசிஷன் ஒரு எண்ட் பொசிஷன் இருக்கும். அது எதுலேருந்து எது வரைக்கும் நம்ம கட் பண்ணுங்கிற நம்ம சொல்கிறது தான் இது. ஸ்லைசிங் ஃப்ரம் ஸ்டார்ட். A = லான்ச் பேட் end of end slicing for of end a index கோலன் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது இது இப்படி இருக்கும். ஸ்டார்டிங் பொசிஷன் இப்படி இருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறது கோலன் A:6ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் எண்ட் பண்ணுறது உங்களுக்கு இப்படி இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் 0 தான் எடுக்கணும். நெகட்டிவ்னு சொல்லும்போது மைனஸ் வேல்யூ, ரிவல்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த வேல்யூ அது உங்களுக்கு ரிவல்ஸில் இருக்கும். மாடிஃபை ஸ்ட்ரிங் சொல்லும்போது நம்ம அதை மாடிஃபை பண்ணுறது, ரீப்ளேஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது வந்து அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா வரும்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் ஜமீம் அக்தார் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் நம்ம அப்பர் கேஸ் கொடுக்குறோம், அடுத்து லோயர் கேஸ் கொடுக்குறோம், அடுத்து நம்ம ஸ்ட்ரிப் ரிமூவிங் ஒயிட் ஸ்பேஸ்க்காண்டி கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம், ஸ்பிட் பண்ணுறோம், டைட்டில் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் நம்ம ரைட் சைட் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறோம், லெஃப்ட் சைட் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்குன்னா நம்மகிட்ட அதோட கீவேர்ட்ஸ் இருக்குது. இங்கே ஏ டாட் அப்பர்னு கொடுத்தா அப்பர் வரும், ஏ டாட் லோவர்னா லோவர் வரும். ஸ்ட்ரிப் பண்ணும், ரிமூவ் ஸ்ட்ரிப் நம்ம டபுள் கோட்டில் கொடுத்தா அது ஒயிட் ஸ்பேஸ் ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனும் இருக்கும். இது எல்லாமே பைத்தானோட ஸ்பெசிபிக். நீ லிஸ்ட் பார்க்கலாம். லிஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம் விச் ஆர் கிரியேட்டட் வித் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ். அதாவது நம்ம இது வந்து சேம் அரே தான். அரேக்குள்ள நம்ம எப்படி அரேயை நம்ம எப்படி ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள வைப்போமோ அதே மாதிரி தான் அரேக்குள்ள இருக்குது. இங்கே நம்பரும் வைக்கலாம், நம்ம ஸ்ட்ரிங் வேல்யூஸும் வைக்கலாம். ஸோ அதான் இங்கே மெயின் பண்ணியிருக்காங்க. ஏ ஆஃப் 1,2,3,4,5, டபுள் கோட்டில் ஹலோ ஒன் பாயிண்ட் 1.45 இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்குது. ஏ ஆஃப் இது வந்து எம்டி அரே, அது எம்டி லிஸ்ட். ஏ ஈக்குவல் டு ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆஃப்னு போட்டிருக்கிறது வந்து எம்டி லிஸ்ட்டு. ஏ ஆஃப் லிஸ்ட் ஆஃப்னு போட்டிருக்கிறது இது லிஸ்ட் ஐட்டம் ஆர் ஆர்டர்டு சேஞ்சபிள். இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அலோ டூப்ளிகேட்ஸும் அலோவ் பண்ணும், சேஞ்ச் பண்ணும், ஆர்டராக இருக்கும். லிஸ்ட் ஐட்டம் கேன் பி எனி டேட்டா டைப், எந்த டேட்டா டைப்லையும் இருக்கலாம். அதாவது ஒரு இண்டிஜராக இருக்கலாம், ஒரு ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், அது வந்து பூலியன் வேல்யூவாகவும் இருக்கலாம். அதான் சொல்கிறது. ஒரு ஃபைண்டிங் லென்த் ஆஃப் த லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் இண்டெக்ஸ் கேன் பி சேஞ்ச்டு பை த ரெஃபரன்சிங் ஆஃப் இண்டெக்ஸ் நம்பர். அதாவது லிஸ்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா இண்டெக்ஸ் மூலமாக தான். லிஸ்ட் ஐட்டம்ஸ் இண்டெக்ஸ் கேன் பி ஆக்சஸ் பை ரெஃபரன்சிங் இண்டெக்ஸ் மூலமாக தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா நம்ம நார்மலாக முன்னாடி பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்க்கு நம்ம எப்படி ஒரு ஜமீன் ஒரு நேம் கொடுத்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஜீரோலேருந்து அஞ்சு அஞ்சு கேரக்டர் இருக்குன்னா 5 லெட்டர் இருக்குன்னா அந்த 5 லெட்டர் முதல் லெட்டரை வந்து நம்ம ஜீரோன்னு நம்ம இண்டெக்ஸாக எடுப்போம். அடுத்து லாஸ்ட் இது வந்து ஃபைவ் கேரக்டர் இருக்கும். அப்போ அந்த ஃபிஃப்த் பொசிஷனை வந்து நம்ம ஜீரோ இண்டெக்ஸாக எடுப்போம். அதுதான் இங்கே மென்ஷன் ஆகுது. இங்கே வந்து நெகட்டிவ் வேல்யூ சப்போர்ட் ஆகுது. ஸோ அதான் எந்த ரேஞ்சுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்ட் பொசிஷன் எண்ட் பொசிஷன் அதுக்கு நம்ம வந்து கோலான மென்ஷன் பண்ணுவோம். அப்புறம் நம்ம சேஞ்ச் ஐட்டம் ப்ரெசென்ட் லிஸ்ட் ஐட்டத்தில் நம்ம சேஞ்ச் பண்ணவும் முடியும். ஸோ ஏ ஆஃப் 2 நியூட்டன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏ ஆஃப் 2 நியூட்டன் சிங்கிள் கூட நியூட்டன் கொடுக்குது. அப்புறம் ஏ டாட் இன்சர்ட் 3, எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஆடிங் ஐட்டம்ஸ் இன்டு லிஸ்ட் அண்ட் ஜாயின். ஐட்டம்ஸ் நம்ம வந்து ஆடும் பண்ண முடியும், லிஸ்ட்டில் ஆடும் பண்ண முடியும், ஜாயினும் பண்ண முடியும். இதில் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லும்போது ஆட் பண்ணிக்கலாம், ஏ டாட் இது இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நம்ம அது வந்து என்ன இண்டெக்ஸ் அதுலேருந்து நம்ம கொடுக்கணும், எதில் எந்த எந்த இண்டெக்ஸ்னு கொடுக்கணும். அப்புறம் ஏ டாட் அப்பேண்டு நம்ம ஏ அப்பேண்ட் பண்ணிக்கலாம், ஏ டாட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும், ஏ டாட் அப்பேண்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கணும்னா ஜாயின் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். ரிமூவ் த லிஸ்ட்னு சொல்லும்போது ஏ டாட் ரிமூவ் ஸ்கூல் சொன்னால் ஸ்கூல் ரிமூவ் பண்ணணும். ஏ டாட் பாப் 1 அது வந்து எப்படின்னா எல்ஸ் இட் ரிமூவ் ஆல் த ஐட்டம்ஸ் இந்த லிஸ்ட், எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து இது பண்ணும். லாஸ்ட் ஐட்டம் மட்டும் உங்களுக்கு இது ரிமூவ் ஆகும். எந்த நீங்கள் பாப் பண்ணி கொடுத்தீங்கன்னா லிஸ்ட்டில் உள்ள லாஸ்ட் ஐட்டம் மட்டும் அதாவது ரிமூவ் ஆகும். டெல் ஆஃப் A2ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஐட்டம் மட்டும் உங்களுக்கு வந்து இதாகும். டெல் ஆஃப் ஆஷ்னு கொடுத்தீங்கன்னா என்டையர் லிஸ்ட்டில் தான் டெலிட் ஆகும். ஏ டாட் கிளியர்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகும். லூப்ஸ் த்ரோ ஏ லிஸ்ட்னு கொடுக்கும்போது இது வந்து உங்களுக்கு யூஸிங் ஃபார் லூப்பில் வந்து 2 இருக்குது. யூஸிங் ரேஞ்ச் அண்டு ஃபார் அண்ட் ரேஞ்ச் லென்த் ஃபங்க்ஷன் கொடுக்கும். ஷார்ட் லிஸ்ட் இருக்குது. ஏ டாட் ஷார்ட் ஆஃப்னு கொடுக்கும்போது பை டிஃபால்ட் இட்ஸ் ஸ்டார்ட் அசெண்டிங் ஆர்டர், அது வந்து அசெண்டிங் ஆர்டரில் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரிவர்ஸில் வேணும்னு சொல்லும்போது டிசெண்டிங் ஆர்டர்லையும் பண்ண முடியும். அது ஏ டாட் ஷார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்கணும். அதுக்கு பிறகு ஏ டாட் ஷார்ட் கீ ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் லோவர் கூட லோவர் கேஸில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அப்புறம் ஏ டாட் ரிவர்ஸ் ஆர்டரில் வரும். காப்பி லிஸ்ட் பண்ணால் ஏ டாட் காப்பி ஆஃப்னு கொடுக்கணும். பி ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்தா அந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லாமே இதாகும். அடுத்தது கவுண்ட் நம்பர் ஆஃப் தி ஐட்டம்ஸ் பர்டிகுலர் ஐட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் லிஸ்ட் யூசிங் ஏ டாட் கவுண்ட் ஆஃப். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே 2, 3, 4, 2, 5, 2ன்னு இருக்குது. ஏ டாட் கவுண்ட் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லும்போது கவுண்ட் 2 எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி நமக்கு கவுண்ட் பண்ணி கிடைக்கும். கவுண்ட் 2 இங்கே 3 இருக்குது. அப்போ வேல்யூ நமக்கு அவுட்புட் 3 கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூபிள்ஸ் கேட்டிருக்காங்க. டியூபிள்ஸுங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டியூபிள்ஸ் இஸ் ஆல்சோ சேம் லைக் ஏ
லிஸ்ட் லிஸ்ட் தான். லிஸ்ட்டுக்குள்ள நம்ம இப்படி கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வச்சுருக்கோம் அதே தான். பட் வந்து இது மியூட்டபிள்னா சேஞ்ச் ஆகும், இம்யூட்டபிள்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டா யூ கேன் மாடிஃபை, நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. அதுதான் இங்கே சொல்ல வர்றது. டியூபிள்ஸில் வந்து லிஸ்ட்டு மாதிரி, பட் அது இதில் வந்து உங்களுக்கு இம்யூட்டபிள். நீங்கள் சேஞ்ச் ஒரு வாட்டி கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. இதான் வந்து டியூபிள்ஸ். இங்கே டியூபிள்ஸ் நேம் இருக்குது, அங்கே 1,3,4 இருக்குது, ட்ரூ வேல்யூ இருக்குது, ஒரு பூலியன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அப்புறம் டபுள் கோட்டில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இப்படி தான் டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்புறம் டி ஆஃப் டி என் டியூபிள்ஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் T1 = 0 கொடுத்துருக்காங்க. ஃபைண்டிங் த லென்த் ஆஃப் டியூபிள் யூசிங் லென்த். நார்மலாக நம்ம ஸ்ட்ரிங் லென்த்து கண்டுபிடிக்கிறது தான், அதே தான் இங்கே லென்த் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிங் டியூபிள் வித் ஒன் ஐட்டம் T2, அதில் ஸ்ட்ரிங்கு, அதாவது T2க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆஃபில் வந்து சிங்கிள் கோட்டுக்குள்ள வந்து ஐட்டம் 1 கொடுத்துருக்காங்க. ஆக்சஸிங் டியூபிள் ஐட்டம் இன் டியூபிள்ஸ். ஒரு டியூபிள் ஐட்டம்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா இப்படி தான் பண்ண முடியும். T1 of 1 ஆரோ T1 ஆஃப் மைனஸ் ரிவல்ஸில் கொடுத்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் கொடுத்தது இந்த பேக் இண்டெக்ஸிங். அதுக்கப்புறம் T1 of 2 2:5, அதாவது ரேஞ்ச் இண்டெக்ஸிங் கொடுத்தாங்க. ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 2 to 5 லைன் எனக்கு வந்து 2ல் ஸ்டார்ட் பண்ணி 5ல் எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் வந்து இப்படி தான் நம்ம டியூபிள்ஸ் ஐட்டத்தை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் டியூபிள்ஸ். ஒரு டியூபிள்ஸில் நீங்கள் வந்து டேட்டா அப்டேட் பண்ணுன்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் இன்டு லிஸ்ட். ஃபர்ஸ்ட் நீங்கள் டியூபிள்ஸில் வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் எப்படி ஒரு அப்டேட் பண்ணனாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் இன்டு லிஸ்ட் அண்ட் அப்டேட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணணும், தென் கன்வெர்ட் பேக் டு டியூபிள்ஸ். லிஸ்ட்லேருந்து அப்டேட் பண்ண அப்புறம் தான் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும், இதுக்கு டியூபிளாகவே கன்வெர்ட் பண்ண முடியும். அதாவது கன்வெர்ட் லிஸ்ட்னாலே நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அது ஒரு மியூட்டபிள். ஆனால் வந்து டியூபிள்ங்கிறது இம்மியூட்டபிள். நம்ம இங்கே அப்டேட் பண்ணணும்னு சொல்லும்போது கன்வெர்ட் இன்டு லிஸ்ட்டில் மாற்றி அதுக்கப்புறம் அதை அப்டேட் பண்ணிட்டு தான் தென் ஆஃப்டர் நீ என்ன பண்ண முடியும், பேக் டு நீங்கள் டியூபிள்ஸுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா A of 1, 2, 3, 4, 5 டேட்டா இருக்குது. B ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் சி. லிஸ்ட் ஆஃப் சி கொடுத்துருக்காங்க. B of 2 கொடுத்துருக்காங்க. B of 2 ஈக்குவல் டு 6 கொடுத்துருக்காங்க. அப்புறம் C ஈக்குவல் டு டியூபிள் ஆஃப் பி பிரிண்ட் சி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ கடைசியாக நம்ம சி வேல்யூ டியூபிள்ஸ் வந்திருக்கும். டியூபிள் 6ன்னு சொல்லும்போது இந்த வேல்யூ உங்களுக்கு இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்க வேல்யூ வந்து உங்கள் பிரிண்ட் சியில் வந்து ஸ்டோர் ஆகும். அப்போ உங்களுக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் சியில் வந்து இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வர்றது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கன்வெர்ட் லிஸ்ட்டை வந்து மாற்றி அப்டேட் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், டியூபிள்ஸ் கீவேர்டு கொடுத்து நம்ம இங்கே வந்து பிரிண்ட் சின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அன்பேக்கிங் ஏ டியூபிள்ஸ், இங்கே வந்து டிஜிட்ஸ் 1, 2, 3 பேக்கிங் பண்ணியிருக்கோம். 1, 2, 3 நம்ம வந்து அன்பேக்கிங் பண்ணியிருக்கோம். We can use star number of variables does not match with the number of values. So looping is similar as list. Join two tuples using plus operator. ரெண்டு டியூபிள்ஸ் நீங்கள் இணைக்கணும்னு சொல்லும்போது சேர்க்கணும்னா நீங்கள் ப்ளஸ் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ணணும். நார்மலாக எப்படி நம்ம கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணுறோம் அதே தான் இங்கே டியூபிள்ஸில் வந்து ரெண்டு வந்து இங்கே மெர்ஜ் பண்ணணும்னு சொல்லும்போது சேர்க்கும்போது இப்படி தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் டிக்ஷனரி பார்க்கலாம். டிக்ஷனரி இந்த பிளேஸ் ஃபங்க்ஷன்ஸ் இங்கே நம்ம வந்து எல் ஈக்குவல் டு அரையில் நம்ம கொடுத்தோம், அதாவது லிஸ்ட்டில் கொடுத்துருவோம். எல் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் 3, 4, 7, 1, 2, 9 கொடுத்துருக்கோம். எல் டாட் ஷார்ட்னு கொடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா அதாவது ஷார்ட் ஆகி ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்கும். ஷார்ட்னா அசெண்டிங் ஆர்டரில் கிடைச்சிடும். அந்த மாதிரி நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே இது இங்கேயும் அதே தான். 3, 4, 7, 1, 2, 9 எல் டாட் ஷார்ட்னு சொல்லும்போது அதே இதை நீங்கள் டைரெக்டாகவும் பிரிண்ட்டுக்குள்ளே அப்படியே கொடுக்கலாம். தனியாக நீங்கள் எல் டாட் ஷார்ட்டுங்கிற ஒரு லைன் எழுதுறதுக்கு அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல டைரெக்டாகவே கொடுக்கலாம். இதுதான் வந்து மேக்ஸிமம் பைத்தானை பொறுத்த வரைக்கும் கோட் ஆப்டிமேஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு 3 லைன் எழுத வேண்டிய கோடிங்க 2 லைன்லையும் எழுத முடியும். ஸோ டேரக்டாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அந்த கண்டிஷனையும் நம்ம கொடுக்க முடியும். எல் டாட் ஷார்ட் ஆஃப்ங்கிறது ஒரு கண்டிஷன் லாஜிக். அந்த லாஜிக்கே நம்ம டேரக்டாக பிரிண்ட்டுக்குள்ள கொடுப்போம், அந்த அவுட்புட் நமக்கு அது கிடைக்கும். இங்கே 3 லைன் எழுத கோடிங்க நம்ம 2 லைன் எழுதிருக்கோம். ஸோ இதான் விஷயம். அப்புறம் மேக்ஸ் வேல்யூ மின் வேல்யூ சம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது கூட நம்ம பண்ண முடியும். இதுக்கு நம்ம இப்போ ஷார்ட் பண்ணியிருக்கோம். இதே இதில் மினிமம் வேல்யூ 1 இருக்குது அப்படின்னா மின் ஆஃப் எல்னு கொடுத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ 1 கிடைக்கும். மேக்ஸ் ஆஃப் எல்னு சொல்லும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ 9 கிடைக்கும். சம் ஆஃப் எல்னு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு சம்மில் கிடைக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இட்ரேட்டிங் த்ரோ நெஸ்டட் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டை யூஸ் பண்ணது தான் வந்து நெஸ்டட் லிஸ்ட். ஸோ
நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இங்கே பார்க்குறது தான் எல் ஈக்குவல் டு 3,4,7,1,2,9 அதுக்குள்ள ஆஃப் 1,7,0 இப்படி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட், அதாவது ஒரு அடே இட்ஸ் அதரே, அதே மாதிரி லிஸ்ட் இட்ஸ் அனதர் லிஸ்ட், ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். பிரிண்ட் ஆஃப் எல் ஆஃப் -1 சொல்லும் போது நெகட்டிவ் வேல்யூ வரும். இங்கே அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கணும், பிரிண்ட் ஆஃப் எல் ஆஃப் -1 ஆஃப் 1 கொடுத்துருக்கோம். இங்கே நமக்கு 1,7,3 இந்த டேட்டா வந்து உங்களுக்கு 7 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து காமனாக ரெண்டுலையும் இருக்கக்கூடியது. காமனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து 7ங்கிற அவுட்புட் நிலை நமக்கு கிடைச்சிருக்கு. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷார்ட் அண்ட் ஸ்டார்டர்னு இருக்குது. நார்மலாக நீங்கள் வந்து ஷார்ட்னாலே நமக்கு ஒரு அசெண்டிங் ஆர்டரில் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்ல வர்றது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக எள்ளு கொடுத்தீங்கன்னா எள்ளோட வேல்யூ எல்லாமே உங்களுக்கு அப்படியே வந்துடும், பிரிண்ட் ஆகி வரிசையாக வரும். எல் ஆஃப் நியூ ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கும்போது அப்படியே நீங்கள் உங்களுக்கு ஆர்டரில் கிடைக்கும். 1 2 3 4 7 9ன்னு ஆர்டரில் கிடைக்கும். ஸோ இதுதான் இங்கே வந்து எல் ஹைஃபன் நியூனி வேல்யூவில் கொடுக்குறாங்க. ஷார்ட்டும் அண்ட் ஷார்ட்டட். ஷார்ட்டுங்கிறது நார்மலாக நீங்கள் வரிசையாக ஆர்டரில் கிடைக்கும். ஷார்ட்டட்னா அது பண்ணியாச்சு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அது ஆர்டரில் வந்து அசெண்டிங்கில் கிடைக்கிறதான் ஷார்ட்டடுக்குள்ள வேல்யூ. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வர்றது. டிக்ஷனரிங்கிறது பார்க்கலாம். டிக்ஷனரி இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டா வேல்யூஸ். டிக்ஷனரி லைக் அப்ஜெக்ட். எப்படி நம்ம ஒரு லிஸ்ட்டுங்கிற நம்ம அறையாக பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு அப்ஜெக்ட்டுங்கிற வேல்யூ வந்து ஒரு கீ வேல்யூஸ் இருக்கும், ஒரு கீஸ் அண்ட் பேர்ஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா பைத்தானில் டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ஜெக்ட் வேல்யூஸ் அப்ஜெக்ட்ங்கிறத நம்ம சொல்லுவோம், அதுதான் இங்கே டிக்ஷனரின்னு சொல்கிறாங்க. ஒரு அப்ஜெக்டோட இது எப்படி இருக்கும், ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக அப்ஜெக்டில் வந்து நீங்கள் நம்ம வந்து ஒரு கர்லி ப்ராக்கெட்லாம் நம்ம வந்து அதை இது பண்ணுவோம். எப்படி நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு, அதாவது அரே மாதிரி இருக்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம பைத்தானில் என்ன பண்ணுவோம், அந்த லிஸ்ட்டை நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுக்குறோமோ அந்த டிக்ஷனரியை நம்ம கர்லி ப்ராக்கெட், அதாவது கிளவர் பிரேஸில் தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதான் இங்கே சொல்ல வர்றது. இந்த டிக்ஷனரி டிக்ஸ் ஹைஃபன் நேம் சொல்லும்போது கீஸ் வேல்யூஸ் இங்கே நம்ம ஒன்றுன்னு கொடுக்குறோம், அதுக்கு ஒரு அந்த ஒன்றுக்கு யூசர் 1 2 கோலன் யூசர் 2. ஸோ இந்த மாதிரி கீ வேல்யூஸ், கீஸ் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க, கீ பேர்ஸ்னு சொல்லுவாங்க, கீ வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வர்றது. ஸ்டோர் பண்ணுவோம், டேட்டா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம். கீ வேல்யூ பேர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அதாவது பேருங்க ரெண்டாக இருக்கும், ஒரு பேருனாலே 2. இதுக்கு இந்த நேம்னா நேம் ஈக்குவல் டு பைத்தான். இந்த நேம்ங்கிறது ஒரு கீ, அதுக்கு ஒரு வேல்யூ என்ன நேம், அதாவது நேம் நம்ம சொல்றது அது என்ன வேல்யூ. ஸோ என்ன அந்த வேல்யூங்கிறது என்ன, இது என்ன நேமு, யாரோட நேமு, அதாவது அந்த எந்த நேம், அதான் பைத்தாங்கிற நேமு. இப்போ நம்ம இங்கே சொல்ல வர்றது பார்த்தீங்கன்னா நம்ம கீங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் மாதிரி. சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட், தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆர், அந்த வேல்யூ தான் என் சப்ஜெக்டோட நேமு. சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டோம், அந்த சப்ஜெக்ட் என்னது, தமிழா இங்கிலீஷா, இந்த மாதிரி வர்றது தான் அந்த அதோட வேல்யூ, அதோட ஆன்சர் தான் வந்து நம்ம இந்த வேல்யூன்னு சொல்லுவோம். இதுதான் கீ வேல்யூ. இந்த கீ வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது தான் டிக்ஷனரி. ஸோ இதுதான் சிம்பிளாக சொல்ல வர்றது. கீ நீட்ஸ் டு பி யூனிக். ஒரு கீ வந்து யூனிக்காக தான் இருக்கணும், அதாவது நம்ம ஒன்றுன்னு கொடுத்தோம் இது வந்து யூனிக். அதுதான் அவங்க சொல்றது, கீ நீட்ஸ் டு பி யூனிக்காக இருக்கணும், காமனாக இருக்கணும். ஸோ அது ஒரு யூனிக்கு. அது ஏன்னா யூனிக்காக இருக்கும்போது அது எதையும் கூடயும் வந்து என்னதுன்னா ஒரே மாதிரி இருக்கா, சேமாக இருக்கா. யூனிக்ங்க ஒரு எப்படி நமக்கு வந்து ஒரு ஐடி நம்பர் இருக்குதோ, ஒரு வந்து ஒரு ஆதார் நம்பராக இருக்கட்டும், அது எஸ்பெஷலி எந்த ஒரு நமக்கு ஒரு நம்பராக இருக்கட்டும், ஒரு ஐடி நம்பராக இருக்கட்டும், அது வந்து எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கும். இன்னொரு கூட வந்து அது இதாகுது, கொலிக்ஷன் ஆகாது, அதாவது சேம் ஆகாது. ஸோ யூனிக்காக இருக்கும். ஸோ அதுதான் வந்து யூனிக்கு. ஒரு வேல்யூ இன் டிக்ஷனரி கேன் பி ஆஃப் எனி டேட்டா டைப். இது எந்த டேட்டா டைப்னாலும் இருக்கலாம், அதாவது ஸ்ட்ரிங் இண்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், எனிதிங் எல்ஸ். எந்த டேட்டா டைப்லாம் இதில் இருக்கும். டிக்ஷனரி cannot பி ஹேவ் ஐட்டம். அதாவது இதில் வந்து ஐட்டம் வராது. டிக்ஷனரி cannot பி ஹேவ் ஐட்டம் விச் ஆர் சேம் கீ ஒரே கீழே வந்து ஐட்டம் வராது. ஸோ அதுதான் சொல்ல, அந்த கீஸ் நீட் டு பி யூனிக். கீ எப்பவுமே யூனிக்காக இந்த பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது, அதே ஒன்று ரிட்டர்ன் வராது. ஒரு ஒன்றுக்கு ஒரு யூசர் கமா 2 கோலன் யூசர் 2 இப்படி தான் இருக்கும். அதான் அவங்க சொல்லுது யூனிக்காக இருக்கும். டஸ் டிக்ஷனரி ஆர் ஆர்டர்ட் ஆர் அன்ஆர்டர்டு. ஆர்டர்லேயும் இருக்கும், அன்ஆர்டர்லேயும் இருக்கும். 1 2 3 போனால் ஆர்டர், அதே 3 4 3 2 1 வந்தால் அன்ஆர்டரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்சிங்கில் இருக்கும். இதான் வந்து ஆர்டர் அன்ஆர்டர். ஸோ பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா 3.7 வந்து இப்போ ஆர்டர்டு. 3.7 வெர்ஷன் வந்து சொல்லும்போது ஆர்டர்டு. ஏர்லியர் வெர்ஷனில் அது சப்போர்ட் ஆகாது, அன்ஆர்டர்னு. இப்போ உங்களுக்கு ஆர்டர்லாம் சப்போர்ட் ஆகும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இன் பைத்தான் 3.6 அண்ட் ஏர்லியர் தேர் அன்ஆர்டர்டாக இருக்கும், இப்போ வந்து ஆர்டர்டு ஆகிருக்குது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி இப்படி தான் நீங்கள் பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். ஒரு டிக்ஷனரி இப்படி தான் வந்து ரைட் பண்ணணும். டி ஈக்குவல் டு ஓப்பன் கிளவர் ப்ராக்கெட், கீ கீ கொடுக்கணும், 1:1 சிங்கிள் கோட்டில் யூசர் சிங்கிள் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா போட்டு அடுத்த கீ வேல்யூ கொடுக்கணும். இப்படி அந்த கிளவர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி பிரிண்ட் டி ஆஃப் ஒன்னு சொல்லும்போது டி ஆஃப் 1ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்புறம் பிரிண்ட் டி டாட் கெட் ஆஃப் 2ன்னு சொல்லுவாங்க, கெட் 2ஓட யூசர் நேம் 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். இதான் டி ஆஃப் 1னா 1ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகும், டி ஆஃப் 2னா கெட் 2ன்னு சொல்லும்போது 2ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம அதோட அவுட்புட்டை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சஸிங் ஐட்டம்ஸ் இன் டிக்ஷனரியில் உள்ள ஐட்டத்தை நம்ம எப்படி ஆக்சஸ், இதுக்கு முன்னாடி லிஸ்ட்டில் உள்ள ஐட்டத்தை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி ஒரு டிக்ஷனரியோட ஐட்டத்தை ஆக்சஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். பை ரெஃபரன்சிங் கீ நேம்ஸ் இன்சைட் த ப்ராக்கெட்ஸ் தான் வந்து நம்ம வந்து கீஸ் நேம்ஸ் வந்து கொடுத்துருவோம், வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்போம். ஆல்சோ பை யூஸிங் கெட் ஆஃப் மூலமாக அதை எடுக்கிறது, கெட் பண்ண வேல்யூ கெட் பண்ணுறது. x ஈக்குவல் டு டிக் ஹைஃபன் ஏ டாட் கெட் கீ நேம் வச்சு நம்ம எடுக்கிறோம். கெட் கீ நேம்ஸ் டிக்ஷனரி எக்ஸ் ஈக்குவல் டு டிக் ஹைஃபன் நேம் டாட் கீ, இப்படியே நம்ம எடுக்கலாம். கெட் வேல்யூஸ் மூலமாக வேல்யூ நம்ம கெட் பண்ணது தான் எடுக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு டிட் ஹைஃபன் ஏ டாட் வேல்யூஸை நம்ம கெட் பண்ணதுக்கு வேல்யூ கீயை கெட் பண்ணால் நம்ம டாட் கீழே ஆஃப் பண்ணி கொடுக்குறோம், கீ ஆஃப்ங்கிற மெத்தடை கொடுக்குறோம். கெட் வேல்யூஸ்ன்னு சொல்லும் போது அதே தான், டாட் வேல்யூஸ் ஆஃப் பண்ணி கொடுக்குறோம். வி கேன் யூஸ் த கீவேர்ட் டு செக் கீ இஸ் ப்ரெசன்ட் இன் த டிக்ஷனரி ஆர் நாட். நம்ம செக் பண்ணுறோம் அந்த டிக்ஷனரியில் இருக்குதா இல்லையான்னு. வி கேன் யூஸ் த கீவேர்ட் டு செக் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டிக்ஷனரி ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறோம். கீயை வந்து செக் பண்ணுறோம். செக் த கீஸ் ப்ரெசென்ட் இந்த நம்ம எந்த கீயை நம்ம செக் பண்ணுறோமோ அது ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா அந்த டிக்ஷனரியில். ஸோ அதை செக் பண்ணணும். டிக்ஷனரிங்கள அந்த ஸ்டோர் பண்ணி நம்ம அந்த இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, டி ஈக்குவல் டு ஓப்பன் கிளவர் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோமா இல்லையா அதை செக் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் ஹைஃபன் ஏ டாட் ஐட்டம் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் த கீ அண்ட் வேல்யூஸ் ஆஸ் பீப்புள் இன் த லிஸ்ட். இது வந்து வேல்யூ எப்பயுமே இந்த டிக் ஹைஃபன் நேம் டாட் ஐட்டம்ஸ் வந்து ரிட்டர்ன் த கீ அண்ட் வேல்யூஸ் டியூபிள்ஸ் இந்த லிஸ்ட். ஒரு டியூபிள்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூட்டபிள். இந்த லிஸ்ட் அந்த டேட்டா வந்து என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் அதை வந்து இப்படி தான் பண்ணும். நீங்கள் டிக் ஹைஃபன் நேம் டாட் ஐட்டம்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ரிட்டர்ன் த கீஸ் அண்ட் வேல்யூஸ் டியூபிள்ஸ் இந்த லிஸ்ட் ஆர்டரில் உங்களுக்கு வந்து இது பண்ணும். அப்டேட் த வேல்யூ டிக்ஷனரின்னு சொல்லும்போது நம்ம எப்படி ஒரு இதை அப்டேட் பண்ணுறோம் அதுக்குன்னு சொல்லும்போது டிக் ஹைஃபன் நேம்ஸ் ஆஃப் டபுள் கோட்டுக்குள்ள கீ ஈக்குவல் 2021 டிக் ஹைஃபன் நேம் டாட் அப்டேட். நம்ம எதை அப்டேட் பண்ண போகிறோமோ அதை இங்கே என்ன பண்ணணும்னா கீ 1 டபுள் கோட், அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே கிளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டிக்ஷனரினால இங்கே வந்து கிளவர் ப்ராக்கெட், அதாவது கிளவர் பிரேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். கிளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி டபுள் கோட்டில் கீ 1 கோலன் சிங்கிள் கோட் யூசர் 1 இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அதோட அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே பண்ணியிருக்கிறது தான் எப்படி அதை வந்து ஆக்சஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம், எப்படி அதை வந்து அப்டேட் பண்ணுறோம், எப்படி அது வந்து நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். இதுதான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் மூணு மூணு விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேல்யூவை கொடுத்து அதை வந்து பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ஒன்னோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா 1 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இன் கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி டாட் ஐட்டம் ஆஃப்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஐட்டம் ஆஃப்னு கொடுத்தாலே ரிட்டர்ன் பண்ணும், கீ வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். அதோட அவுட்புட் ஃபஸ்ட்டு கிடைக்கிறது வந்து ஃபால்ஸ், ட்ரூ கிடைக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இன்னு சொல்லும்போது யூசர் ஒன்று இருக்குது, 3ன்னு சொல்லும்போது அது இல்லை, ஃபால்ஸு. டி டாட் ஐட்டம்னு சொல்லும்போது அது கீ வேல்யூ பேர்ஸ் ரெண்டுமே வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும், ரெண்டு அவுட்புட் ரெண்டையுமே ரிட்டர்ன் பண்ணும். இங்கே என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே நமக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணுவோம். யூசர் எது சொல்லும்போது கீஸ் வேல்யூஸ் பீப்புள்ஸ் இந்த லிஸ்ட் ஆர்டரில் உங்களுக்கு 1 யூசர் நேம் 1 அந்த இது அப்படியே உங்களுக்கு நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே 3 வேல்யூ கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு டி டாட் கீ ஆஃப்னு கொடுத்துருக்கோம். கீ ஆஃப்னு கொடுக்கும் அதோட கீயோட வேல்யூ கிடைக்கும். வேல்யூஸ் வேல்யூஸ் வந்து கிடைக்கும். அப்புறம் டிக் ஹைஃபன் கீ, இங்கே அவுட்புட் வந்து டிக் ஹைஃபன் கீ ஆஃப் 1 2 ரோல் கீஸோட எல்லாம் கிடைக்கும். வேல்யூஸ்னு சொல்லும்போது அதோட வேல்யூ டேட்டா கிடைக்கும். அவுட்புட் வந்து இப்படிதான் இருக்கும். டிக் ஐட்டம்ஸ்னு சொல்லி ஆஃப்னு சொல்லி 1
யூசர் நேம், 2 கமா யூசர் நேம், 3 கமா யூசர் நேம் சொல்லி எல்லா இதுவும் கீஸ் அண்ட் வேல்யூஸ் ஐட்டம்னு கொடுத்தா அது எல்லா வேல்யூமே நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். வேல்யூஸ்னா வேல்யூஸ் மட்டும் கிடைக்கும், கீஸ்னா கீஸோட இது மட்டும் கிடைக்கும், அவுட்புட் மட்டும் கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டிக்ஷனரியில் உள்ள வேல்யூஸ் ஆக்சஸ்லாம் பண்ண முடியும், அதோட அவுட்புட்டை நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அப்டேட் வேல்யூஸ் பண்ணியிருக்கோம், நம்ம வேல்யூ அப்டேட் பண்ணி நம்ம செக் பண்ணி அவுட்புட் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறது. நம்ம இங்கே வந்து 3 வேல்யூ இருக்குது. அதை வந்து டீல் ஆஃப் பி ஆஃப் என்னன்னு நான் பி நம்பர்னு கொடுத்து நம்ம எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து டீலோட அவுட்புட்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்டத்தையும் எடுத்துருக்கோம். நம்ம இங்க என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் ஒய் இந்த டி ஐட்டம், இந்த டி ஐட்டம் டிக்குள்ளே தான் நம்ம எல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஒய்ன்னு சொல்லும்போது நம்ம வந்து அதில் வச்சு கொடுத்துருக்க டேட்டா, ஒய்ன்னு சொல்லும்போது அதோட இது என்ன பண்ணணும்னு சொன்னா ஒரு கீ வேல்யூ எக்ஸோட இதுவும் ஒய்யோட இதுவும் நம்ம வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். லூப்னாலே வரிசையாக எல்லாமே பிரிண்ட் பண்ணி கொடுக்கும், எக்ஸிக்யூட் ஆகும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரைக்கும். ஸோ இங்கே கண்டிஷன் லூப் நம்ம 3 வேல்யூ இருக்குது, அந்த 3 வேல்யூ முடியுது வரைக்கும் 1 யூசர் 2 யூசர் 2 ரோல் 23 இந்த 3 வந்து வரது வரைக்கும் அது ரொட்டேஷனாக ஆகிட்டு இருக்கும். அப்படிதான் இங்கே அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படிதான் இது ஆகிருக்கு. அதான் யூசிங் ஃபார் லூப். அப்டேட்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், டி டாட் எனக்கு இந்த டிக்ஷனரியில் அப்டேட் பண்ணு. என்னதை அப்டேட் பண்ணு, ஃப்ரூட் கோலன் ஆப்பிள் பனானா, ஃப்ரூட்டுன்னு ஒன்று தான் அப்டேட் பண்ணு. ஸோ அந்த விஷயத்தை இங்கே ஆட் ஆகிருக்கு. இனி பி டாட் டின்னு சொல்லும்போது அதோட அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி ஆகும். இனி டி டாட் ஃப்ரூட் ஆஃப் 0ன்னு சொல்லும்போது அந்த இடத்துல எந்த எந்த இண்டெக்ஸில் இருக்குதோ அது நமக்கு வியூ ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து டிக்ஷனரியில் பார்க்கணும். நீ டெலிட் டிக்ஷனரியில் விஷயத்தை டெலிட் பண்ணனா பாப் கொடுத்தா வந்து லாஸ்ட் ஐட்டம் மட்டும் இதாகும். கிளியர் அந்த டிக்ஷனரியை மொத்தம் கிளியர் ஆகணும்னா டிக்ஷனரி ஹைஃபன் நேம் டாட் கிளியர்னு கொடுக்கணும். டெலிட் எனக்கு இது மட்டும் போதும் டெலிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் டெலிட் டிக் ஹைபன் நேம் கொடுக்கணும். டிக் ஹைபன் டெலிட் நேம் ஆஃப் கீஸ் மூலமாக அந்த கீஸ் 2 எல்லாம் டெலிட் ஆகும். ஸோ இப்படி தான் இதை டெலிட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதில் ஒரு எக்ஸாம்பிள் லூப்பிங் டிக்ஷனரி இருக்குது. டிக்ஷனரியில் லூப்பிங் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒய் வேல்யூ வியூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வி வேல்யூ அண்ட் வி ஒரு வேல்யூ கொடுத்து நீங்கள் ஒரு வேல்யூ செக் பண்ண வேல்யூ மட்டும் நீ செக் பண்ணால் வி கொடுத்து பண்ணலாம். கீஸை மட்டும் செக் பண்ணால் கீ வேல்யூஸ் மட்டும் பண்ணுது. இந்த மாதிரி தான் அவுட்புட்டை வியூ பண்ணி பார்க்குறது. 3 விதத்தில் நீங்கள் வந்து லூப் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஒரு ஐட்டத்தோட மொத்த கீ வேல்யூ நீ எடுக்கனாலும் அப்படியும் பண்ண முடியும். வேல்யூ மட்டும் உங்களுக்கு வேணும்னா ஃபார் வி இன் டிக்ஷனரி நேம் டாட் வேல்யூஸ் பிரிண்ட் வேல்யூ வி கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வேல்யூ பண்ணும். இந்த மாதிரி கீஸ் அண்ட் வேல்யூஸை நீங்கள் வந்து லூப்ஸில் கொடுத்து அவுட்புட்டை செக் பண்ணி எந்த அவுட்புட் உங்களுக்கு தேவையோ நீங்கள் அதை எடுக்க முடியும். ஒரு டிக்ஷனரி வந்து காப்பி பண்ண முடியும். நியூ ஹைஃபன் டிக் ஈக்குவல் டு டிக் ஹைஃபன் நேம் டாட் காப்பின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிக்ஷனரி அந்த இப்படியே உங்களுக்கு காப்பி ஆகும். நீங்கள் ஆல்சோ காப்பி யூஸிங் டிக் ஆஃப்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிக்ஷனரி சொல்லும்போது ஒரு இதுக்குள்ள நீங்கள் என்ன ஒரு டிக்ஷனரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். செட்டுன்னு சொல்லும் போது இது நம்ம பார்த்துட்டோம். நீ செட் பார்க்கலாம். செட்டின் டேட்டா சேஞ்ச் விச் கண்டெயின் த யூனிக் வேல்யூஸ் அண்ட் இம்யூட்டபிள். இதுவும் ஒரு வாட்டி நம்ம இது பண்ணால் சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு யூனிக் வேல்யூஸ். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கமா 5 கமா இதில் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்க மட்டும்தான் இருக்கும். மிச்சம் எல்லாத்தையும் வந்து வெளியே எடுத்துரும். இங்கே ஒன்றுனா ஒரே ஒரு யூனிக் வேல்யூ 1, மிச்சம் 1 எடுத்துரும். 8 உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி இருக்குது, 5 2 வாட்டி இருக்குது, 5 இருக்குது, 7 வந்து ஒரு வாட்டி. அப்போ 1 5 உங்களுக்கு மல்டிபிள் டைம்ஸாக இருக்குது. அதை வந்து இது யூனிக் ஆக்கிரும். இது வந்து ஒரு வாட்டி நம்ம இது பண்ணால் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. அதான் இம்யூட்டபிள். ஸோ யூனிக் வேல்யூஸ். அப்போ செட்டு நீங்கள் வந்து பண்ணணும்னா எஸ் ஈக்குவல் டு செட்டு நீங்கள் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். எப்படி டீபிள்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுறோமோ இங்கே எஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப்னு கொடுத்து தான் நீங்கள் இப்படி பண்ண முடியும். அவுட்புட்டும் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு செட்டுன்னு சொல்லும் போது இது வந்து ஒரு அன்ஆர்டர்ட் அன்சேஞ்சபிள். ஓகேவா, இது வந்து இம்யூட்டபிள்னால இது வந்து ஒரு அன்ஆர்டர், எந்த ஆர்டர்லையும் இருக்கும். இது வந்து அன்சேஞ்சபிள், டூப்ளிகேட்ஸ் ஆர் நாட் அலவுட். செட்ஸில் வந்து இது அன்ஆர்டராக இருக்கும், அன்சேஞ்சபிளாக இருக்கும். டூப்ளிகேட்ஸ் வந்து அதாவது ஒரே இதை அலோவ் பண்ண. ஏன்னா இது வந்து ஒரு யூனிக் செட்டுன்னு சொல்லும்போது ஒரு யூனிக். 2 1 இருந்தால் ஒரு 1 தான் எடுக்கும், 2 5 இருந்தால் ஒரு 5 தான் எடுக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 1 இருந்துக்கும் 2 5 இருந்துக்கும், அதை வந்து 1 ரிஜெக்ட் பண்ணிட்டு 1 தான் எடுத்துருக்குது. ஸோ 2 1 இருக்கும்போது அதை எடுத்துரும். அதாவது உங்களுக்கு டூப்ளிகேட்ஸாக வரதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். அதாவது ஒரே டேட்டா 2 வாட்டி வரதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்கு தான் நம்ம செட்ஸ் யூஸ் பண்ணோம். செட் யூஸ் பண்ணாலே இது வந்து அன்ஆர்டர் உங்களுக்கு ஆர்டர்லாம் இருக்கணும் இல்லை, அன்ஆர்டர் அன்சேஞ்சபிள், சேஞ்ச் பண்ண முடியாது, அன்சேஞ்சபிள். டூப்ளிகேட்ஸை வந்து அவாய்ட் பண்ணும், அதாவது நாட் அலோடு. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வர்றது. செட்ஸ் நம்ம இப்படி தான் டிக்ளேர் பண்ணணும். அதே செட் ஆஃப்னு நம்ம ஆஃப் கொடுத்து
இந்த ஆஃபுக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கவர் பிளாக்கெட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஒரு வேல்யூனா ஒரு வேல்யூ பண்ணணும். கேன் பி கிரியேட்டட் யூசிங் செட் ஆஃப். செட் ஆஃப்ங்க ஃப்ரீ வேல்யூ யூஸ் பண்ணி இந்த ஆஃபுக்குள்ள தான் நீங்கள் கொடுக்கணும். யூ cannot access set item by using index. நீங்கள் வந்து நம்ம அதாவது நார்மலாக நம்ம வந்து இண்டெக்ஸை வச்சு நம்ம இதை என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. லூப்பை வச்சு நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதாவது இண்டெக்ஸை வச்சு நம்ம இதை ஆக்சஸ் பண்ண முடியாது, கால் பண்ண முடியாது. பட் வி கேன் யூஸ் ஒன்லி வி கேன் லூப் த்ரோ செட் யூசிங் செட் யூசிங் ஃபார் லூப். ஃபார் லூப் யூஸ் பண்ணி லூப் லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லூப் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஃபார் லூப். ஃபார் லூப்னு சொல்லும் போது இந்த செட்டுக்குள்ளே இவ்வளோ டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை நீ ஒன் பை ஒன்னாக வியூ பண்ணி பார்க்க முடியும். இங்கே நான் எப்படி அதை பண்ணியிருக்காங்கன்னா ஃபார் ஐ இன் எஸ். இந்த ஐங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ தான். இண்டெக்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த எஸ்ஸுக்குள்ள செட்டுக்குள்ள இருக்க எல்லா டேட்டாவும் இருக்குது. எனக்கு பிரிண்ட் ஐ அதாவது இந்த 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 பிரிண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வரிசையாக பிரிண்ட் பண்ணும். இதுக்கு தான் வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. ஃபார் ஐ இனிஷியலைஸ் பண்ணி இன் எஸ்ஸுக்குள்ள இருக்க டேட்டா அவ்வளோத்தையுமே எனக்கு பிரிண்ட் ஐயில் வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ண, அதை வியூ பண்ணு, அவுட்புட் காணின்னு சொல்லும் போது உங்களுக்கு வந்து செட்னாலே என்ன பண்ணும், அன்ஆர்டர்ட் அன்சேஞ்சபிள். இது வந்து ஒரு யூனிக், டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணாது. அப்போ வரிசை அது என்ன பண்ணும், அன்ஆர்டரில் தான் இருக்குது. எந்த ஆர்டர்லாம் அது வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் 8 வரும், அது 1 வரும், அது 5, அது 7. ஸோ இந்த மாதிரி அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். செட்டில் வந்து அடுத்த கண்டிஷன் யூ கேனாட் சேஞ்ச் த ஐட்டம் ப்ரெசென்ட். செட் ஒன்ஸ் இது கிரியேட்டட் செட் ஒன்ஸ் நம்ம வந்து செட்டை கிரியேட் பண்ணிட்டா, அதாவது செட் நம்ம டிக்ளேர் நம்ம அதை வந்து இது பண்ணிட்டோம், செட்னு நம்ம செட் பண்ணிட்டா, செட்டுங்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டா நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் யூ கேன் நம்ம ஆட் பண்ணிக்கணும், ஒரு புது ஐட்டத்தை ஆட் பண்ணிக்கணும். ஒரு புது ஐட்டம் ஆட் பண்ணுன்னு சொல்லும் போது செட் ஐபன் நேம் டாட் ஆட் இப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இதை ஆட் பண்ண நினைக்குமோ அதை கொடுக்கணும். இந்த செட் ஐபன் அதே மாதிரி தான் அப்டேட். செட் ஐபன் நேம் டாட் அப்டேட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்ல சிங்கிள் கோட்டில் ஏ கமா பி சிங்கிள் கோட்டில் கொடுத்துருவோம். கோடுன்னு சொல்லும் போது செட் ஈக்குவல் டு எஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் அதே அப்ஜெக்ட் ப்ராக்கெட்டில் 1, 2, 3, 9, இந்த இதில் வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்லேயே வரும். புதுசாக எஸ் டாட் ஆட் ஆஃப் தமிழ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்யூட்டபிள், எந்த டேட்டா டைப்லாம் ஆட் பண்ணி வந்துடும் உள்ள. சிங்கிள் கோட்டில் ஜமீம்னு விட்டுருக்கீங்க. அவுட்புட் பிரிண்ட் எஸ்ன்னு சொல்லும்போது அந்த எஸ்ஸுக்குள்ளே இப்போ என்னென்ன டேட்டா வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகிருக்கோ அவுட்புட் நமக்கு அது வந்து வியூ பண்ணி காணிக்கும். பிரிண்டில் கொடுத்தோன்னா அவுட்புட் டேட்டா காணிக்கும். ஸோ இதுதான் 1, 2, 3, 9, 7 ஜமீன்ங்கிற டேட்டாவை நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் அது. நீங்கள் அதே இது நம்ம எப்படி நம்ம மற்ற பீப்புள்ஸ் டிக்ஷனரிஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ண முடியும்னு பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ரிமூவ் ஐட்டம் ஃப்ரம் த செட்டில் உள்ள ஐட்டத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணால் செட் ஐபன் நேம் டாட் ரிமூவ் என்ன நேம் வேணுமோ ஐட்டம் நேம் வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகும். ரிமூவ் வில் ரைஸ் எரர் இஃப் ஐட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதாவது ரிமூவ் வில் ரைஸ் எரர் எப்போ ரிமூவில் வந்து எரர் ரைஸ் ஆச்சுன்னா அது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஐட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்கும். நம்ம அதை வந்து டிஸ்கார்ட் பண்ணி விடணும். ஐட்டம் மறுபடியும் இருக்கிறதே வந்து இதாச்சுன்னா செட் ஐபன் டாட் டிஸ்கார்ட் அதுக்குள்ள ஐட்டம் நேம் கொடுத்து டிஸ்கார்ட் டஸ் நாட் ரைஸ். ஒரு ஐட்டம் எக்ஸிஸ்டாக இருக்குது முன்னாடி உள்ள அதே இது என்ன மறுபடியும் இருக்குன்னா அதை டிஸ்கார்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம இது பண்ணோம். அதை டெலீட் பண்ணுறதுக்கு வந்து டெல் செட்டு ஹைஃபன் நேம் ஆஸ் சிம்பிள் கொடுக்கணும். டெலிட் செட்டு கம்ப்ளீட்லி டெலிட் ஆயிரும். ஆஸ் சிம்பிள் கொடுத்து டெலிட் பண்ணால் கம்ப்ளீட்டாக டெலிட் ஆயிரும். ஸோ அதான் இங்கே சொல்ல வர்றது. இது கூட பார்த்தீங்கன்னாலே தெரியும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 இதுலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. 8 ரிமூவ் பண்ணும்போது எல்லாமே இது வந்து யூனிக்காக தான் எடுக்கும். செட்டுனாலே யூனிக்காக தான் எடுக்கும். இருக்கிற இதெல்லாம் அவாய்ட் பண்ணி டூப்ளிகேட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டோம். இங்கே வந்து செட்டுக்குள்ளே இவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. எஸ் டாட் ரிமூவ் 8 ரிமூவ் பண்ணி விட்டுட்டு 1, 5, 7 மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமூவ் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கீ எரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இது அங்கே இல்லை, 6ங்கிறது அங்கே இல்லை. கீ எரர் இதுதான் வந்து கீ எரர். ரிமூவ் 6ன்னு சொல்லும் போது பிரிண்டர்ஸ் கீ எரர் 6 அங்கே இல்லாததுனால உங்களுக்கு 6ங்கிறது வந்து கீ எரரில் வந்துடுது. இதை வந்து டிஸ்கார்ட் பண்ணும். இந்த கீ எரர் வந்துருச்சு, இதை டிஸ்கார்ட் பண்ணுன்னு சொல்லும் போது என்ன வரும், உங்களுக்கு 6ங்கிற டேட்டா உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆகிடும். ஜஸ்ட் டாட் டிஸ்கார்ட் 6ன்னு சொல்லும் போது அந்த டிஸ்கார்ட் 6 இதாகி உங்களுக்கு எஸ் அப்புறம் பிரிண்ட் எஸ்ன்னு கொடுக்கும். வரிசையாக உங்களுக்கு எல்லா ஆர்டர்லையும் அது பிரிண்ட் ஆகும். இதான் அது. இனி ஜாயின் செட்டுன்னு சொல்லும்போது ஜாயினாக ரெண்டையும் இணைக்கிறது.
இந்த செட்டில் வந்து யூனியன் இருக்குது, இன்டர்செக்ஷன் இருக்குது, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு யூனியன் சொல்லும்போது ரெண்டுக்கும் காமனாக இருக்கும். யூனியன் ரெண்டையும் இணைப்போம். இன்டர்செக்ஷன் ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு வேல்யூ கொடுக்குறோம், செட்டு S1 S2ன்னு கொடுத்து, இங்கே ரெண்டில் எது காமனாக இருக்கோ அதோட அவுட்புட் மட்டும் நமக்கு தனியாக வரும். ஒரு இன்டர்செக்ஷன் சொல்லும்போது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது வரும். இது ரெண்டையும் யூனியன் சொல்லும்போது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வரும். அதில் வந்து காமனாக இருக்கிறது போயிடும். ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஒன்று மட்டும் தான் எடுக்கும். ரெண்டு அஞ்சுனா ஒரு அஞ்சு தான் எடுக்கும். 6 அப்படியே வந்துடும். 7 8 9 வந்துடும். யூனியன் சொன்னது ரெண்டு சேர்க்குது. இன்டர்செக்ஷன் சொன்னது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சொல்லும்போது நமக்கு சேமாக இருக்கிறதெல்லாம் வெளியில் போயிடும். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னாலே மைனஸ் பண்ண வேண்டிய கான்செப்டில் தான் வரும். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சொல்லும்போது நமக்கு ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் வெளியில் போய் இல்லாமல் இருக்குது, அதாவது சேமாக இருக்காம இருக்கிறது மட்டும்தான் இருக்கும். இங்கே இந்த ரெண்டு இது பார்த்தீங்கன்னா S1 S2 செட் பார்த்தீங்கன்னா 1 5 7 8 1 5 இருக்கு. ரெண்டாவது செட்டில் பாருங்க 1 5 6 9 இருக்கு. இது வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சொல்லும்போது எப்படி வருது பாருங்க. S=S1 டாட் சிமெட்ரிக் மைனஸ் ஹை அண்டர் ஸ்கோர் டிஃபரன்ஸ் S2ன்னு சொல்லும்போது இங்கே ஒன்று ஒன்று அதெல்லாம் ஆல்ரெடி ரெண்டு இதுலையும் இருக்குது, அது பேரும். அஞ்சு அஞ்சும் இருக்குது, அது ரிமைனிங் இருக்கிறது மட்டும்தான் சிமெட்ரிக் டிஃபரன்ஸில் வரும். இதுதான் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு செட்டோட ஜாயின் இல்லை ஜாயின் செட்டில் என்னென்ன இருக்குன்னா யூனியன் இருக்குது, இன்டர்செக்ஷன் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் இருக்குது. யூனியன் இணைக்கிறது ரெண்டையுமே சேர்க்கறது, இன்டர்செக்ஷன் ரெண்டுக்கும் பொதுவாக இருக்குது. சிமெட்ரிக் டிஃபரன்ஸுங்கிறது காமனாக இருக்கிறது அடிபடுறோம். அது ரெண்டு காமனாக இல்லாதது மட்டும் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். ஸோ இதான் லிஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா?